வர வழியில திருத்தணிங்கிற ஊர், அது நீங்க நிறைய பேர் போயிருக்கீங்களா? கை தூக்குங்க. வெரி குட். இங்க இருந்து 1.5 மணி நேரம். திருத்தணிங்கிற ஊர்ல தரிசனம் பண்றச்சு ஒரு கிழவர் ஒருத்தர் ஒரு கல்கண்டு கொடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா போட்டுட்டார். அந்த கல்கண்டு போட்டுட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட ஆரம்பிச்சா. he started composing. So Muthuswami Dikshit believed, and we can also believe, that Muruga came in the form of an old man and blessed Muthuswami Dikshit to start composing. அந்த முதல் கம்போசிஷன்னா ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜெயதி ஜெயதி ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜெயதி ஜெயதி. இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல தான் ஒரு மாஸ்டர் கதை காமிச்சிட்டாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனே 3 காலம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3. That's the genius of Muthuswami Dikshit. கீர்த்தனை போட்டார், which is called as Guru Vibhakti Kirtanam. இதுல என்னன்னாக்க, he assumed the Guru to be Muruga and Muruga to be Guru. And he composed 8 compositions. The first one was Srinathadi Guru. அதுக்கு ஒரு குரு காய் பக்தார் குருநாதா பாலிதோஸ்மி நிறைய வரும் 8. அதுக்கப்புறம் he started composing in every kshetra of the event. That is where Muthuswami Dikshit's contribution to music started. What is so unique about Muthuswami Dikshit is that lyrical beauty and musical excellence ரெண்டும் கலந்த ஒரு creation. So many ragas he discovered for us and introduced to us. அது முன்னாடி ராகம் இருந்ததா தெரியல, நமக்கு ரெக்கார்ட்ஸே இல்லை. இவர் மூலமா கிடைச்சிருக்கு நம்ம ராகங்கள். கிட்டத்தட்ட 200 சொச்சம் ஆத்தென்டிக் கிருதிஸ் நம்ம கிட்ட இருக்கு. And everyone is well recorded by grandson or the great grandson Subramanian Dikshit. He recorded all this notation in 1904. And we got to know about some of these ragas. The ragas you கேள்விப்பட்டிருக்கீங்களா? Some of them maybe you have. Shuddha Vasantam. Soma Sundareshwaram Bhajesam Soma Kandam Nitya Shuddha Vasantotsava Vibhavam Soma Sundar. And the words is the party coming. Nathabaram Vishwanatham Bhajeham Sadatam Vishalakshisham Paramesham Nashwara Prapanchadishtanam Nanditurankayanamishanam Udvasa Jata Nadabharanam Uttama Guruga Pujita Charanam Vishwanatham. அமிர்த வச்சு இந்த கதை தான் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இதுதான் திரும்பி சொல்றேன். எட்டயபுரம்ங்கிற ஊர், அவர் தம்பி அங்க வாழ்ந்தார். அங்க போனார். அவர் அங்க போறச்சே இந்த ஊர்ல ரொம்ப நாள் ஆச்சு மழை பெய்யுது, எல்லாம் வாடி கிடக்கிறது, விவசாயமே இல்லை அப்படின்னு முத்துசாமி தீட்சிதர்கிட்ட வந்து சொன்னான். அப்ப அவர் என்ன பண்ணார், அம்பாள்கிட்ட வேண்டிட்டார். அம்மா வருஷைய வருஷைய நன்னா மழை பெய், இந்த பூமி நன்னா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அதான் ஆனந்தாமிருதாகர்ஷினிங்கிற பாட்டு அமிர்த வருஷினி ராகத்துல. ஆனந்தாமிருதாகர்ஷினி அமிர்தவர்ஷினி ஹராதி பூஜிதே சிவே பவானி ஆனந்தாமிருதாகர்ஷினி அமிர்தவர்ஷினி ஹராதி பூஜிதே சிவே பவானி ஆனந்தாமிருத ஸ்ரீநந்தனாதி சம்ர
ஸ்ரீ குரு குஹ ஜனனி. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் ரீடீரேட் பண்றேன். குரு குஹ வசு முத்ரா. எப்படி தியாகராஜ முத்ராவோ, ஷாமகிருஷ்ண முத்ராவோ, பத்ராச்சல ராமதாஸ் முத்ராவோ, அதே போல முத்துசுவாமி தீட்சருக்கு குரு குஹங்கிற முத்ரா இருக்கு. So any composition you find Guru Guha, invariably it is Muthuswami Dikshit. Shri Guru Guha Janani Sidrupini Sananda Hridaya Nilaye Sadaye Satya Suprishtige Davetvam Santatam Chintaye Amruteshwari Salilam Varashaya 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 Varshaya 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 Kottu 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 Vipana Kotti Thitut Mala. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 2015 ஃபிளட்ஸ் பார்த்தா பாருங்க, அதை விட ஜாஸ்தியா போச்சு. அப்புறம் மறுபடியும் தீக்ஷிதர் வாழ் நீங்க பாடினீங்க, இப்ப மழை கொட்டிட்டு இருக்கு, நிக்கிறதுக்கு ஒரு பாட்டை பாடுங்க. அவர் என்ன பண்ண, அதே பாட்டை சலிலம் தம்பய தம்பய தம்பை நில்லு அப்படின்னாரு. மழை நின்று மழை வருமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நம்ம தீட்சிதரா இருந்தா மழை வரும், இல்ல இருக்கிற மழையும் போயிடும். அது அமிர்த விஷயம். வம்சவத்தின்னு ஒரு பாட்டு, சின்ன ராகம், வம்சவதி ஹரியுவதி அப்படி ஒரு பாட்டு பாடி நாரி ரீதி கூட நம்ம ஒண்ணு பேரு ரீதி கூட ராகம் தான். அவருடைய சம்பிரதாயம் ஒன்று இருக்குது, ராக சம்பிரதாயம், அது நாரி ரீதி கூட. நடநாராயணி கிட்டத்தட்ட சாமா மாதிரி இருக்கும். சாமாராக ரொம்ப பாப்புலர். மனசரவே அதான் சாமா. அதே போல இருக்கும் நட்டநாராயணி. மகா கணபதி பாலயா சுமாம் மாயாமய வல்லபாபதே மகா நட்டநாராயணி நந்தன மானித தேவ தேவகி நந்தனம். ஏன் குரு குஹான்னு சூஸ் பண்ணார் அப்படின்னு ஒரு நிறைய பேர் கேள்வி. Why did he choose Guru Guha? So தியாகராஜ் தான் சொல்லு. You know? Yeah, tell me. குருனா குரு, முருகனா குரு. You want to see Muruga as a Guru, so Guru Guha. அது ஒண்ணு. குகைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. மனசுங்கிறதுக்கு குகைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. மனசுல இருக்கிற குரு எப்பவுமே என்ன காக்கட்டம்ங்கிறதுக்காக குரு குஹாங்கிறது இன்னொரு அர்த்தம். இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு. she gave a wonderful answer. அதனாலதான் he chose Guru Guha. Unlike Tyagaraja or unlike Shyama Sati who signed their compositions only in the Charanam, Muthuswami Dikshit used Guru Guha sometimes in the Pallavi, sometimes in the Anupallavi, or sometimes in the Charanam also. He started compositions as Guru Guha, with Guru Guha. Guru Guhaya Bhattanugrahaya Kumaraya Namo Namaste Shri Guru Guhataraya Shumam Sharavana Bhava Shri Guru Guhataraya Shumam. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன ராகம் தான் பாடினா இல்ல, இருக்கிறதுக்குள்ள பெரிய ராகமான காம்போதி, சங்கராபரணம், பைரவி, கல்யாணி, தோடி, இதெல்லாம் நிறைய பாட்டு போட்டேன்.